கோவையில் பெண்களின் தையல் திறமையை ஊக்குவிக்கும் வகையிலும் தேசிய ஒருமைப்பாட்டை பறைசாற்றும் வகையிலும் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே இடத்தில் கூடி இயந்திரம் பயன்படுத்தாமல் கைகளால் தைத்து புதிய உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டனர். கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி சமூக கூடத்தில் தையலின் பெருமை தேசியத்தின் பெருமை என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை மட்டுமன்றி திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 24 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். 1.5 மணி நேரத்தில் தேசிய கொடியின் மூவர்ணங்களான காவி, வெள்ளை மற்றும் பச்சை நிறங்களில் தலா 3 பெண்கள் மேலாடைகளை தையல் இயந்திரம் பயன்படுத்தாமல் கைகளால் மட்டுமே நேர்த்தியாக தைத்து முடிப்பதே இந்த சாதனை முயற்சியின் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று களமிறங்கிய பெண்கள் நிர்ணயிக்கப்பட்ட 1.5 மணி நேரத்திற்குள் மேலாடைகளை தைத்து முடித்து அசத்தினர். பின்னர் அனைவரும் தங்கள் தைத்த மேலாடைகளை கைகளில் உயர்த்தி பிடித்து தேசிய கொடியின் மூவர்ணத்தை உருவாக்கினர். அவங்க இன்னைக்கு அவங்க கைகளிலாலேயே அந்த 3 பிளவுஸ் தைச்சு காமிக்கும் போது இங்க எல்லாருமே சரிசமம், ஒன்றுக்கொன்று தோழமையா இருக்கிறோம். எல்லாரும் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்றதே வேற்றுமையில் ஒற்றுமை தான். அதை நாங்க ரெப்ரசன்டேட்டிவ் பண்றோம் இங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. அது மட்டும் இல்லாம அடுத்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி இவங்க ஆர்வத்தோடு அவங்க ஆர்வத்தை காமிச்சு இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுனால எங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ஆகும், ஒரு ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலையும் நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பது, தையல் கலையை மேம்படுத்துவது மற்றும் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேச ஒற்றுமையை வெளிப்படுத்துவது ஆகிய நோக்கங்களுடன் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக ஒருங்கிணைப்பாளர் தௌஹிதா தெரிவித்தார். மேலும் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் 24 ஆரங்களைப் போல 24 மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. புதுசா பண்றோம், கையிலேயே ஒரு பிளவுஸை நம்மனாலையும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு நல்லா இருந்துச்சு. மைண்ட் ரிலாக்ஸ், கையில பண்ணும்போது ஒரு 1/2 மணி நேரம் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அதுலயே இருக்குங்களா. அதுவும் தேசிய கொடி பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். எங்களுக்கு அந்த வேலை அந்த மாதிரி இல்லாம இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவென்ட் சூப்பரா இருந்துச்சு. இதுவரை தையல் இயந்திரம் மூலமாக மட்டுமே பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் முதன்முறையாக கைகளால் தைத்து புதிய அனுபவத்தை பெற்றதாக பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சாதனை முயற்சியில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.